ஆல்பம் வந்து தீபம் அப்படிங்கிற படத்துல வந்து ஒரு ஆல்பம். இது வந்து பூவிழி வாசலிலே இன்னும் ஒரு பாட்டு இருக்கும். ரொம்ப சூப்பரான பாட்டு. ஆக்சுவலா எல்லா வாட்டிக்கும் நம்ம வந்து இவரு 1000 படத்துக்கு மேல நெறைய படத்த நம்ம அட்ரஸ் பண்ண போறோம்ன்றனால, சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும், பயங்கரமா இருந்துச்சு. இந்த வார்த்தைய வந்து அதிகமா திரும்ப, 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 திரும்ப நம்ம சொல்லிட்டே தான் இருக்க போறோம். இதுக்கு ஏதாவது பெட்டரான வார்த்தை கிடைக்கும்னு நானும் தேடிட்டே இருக்கிறேன். பாட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஃபிக்ஸ் பண்ற மாரி, சில ஃபீலிங்க வந்து உணர்வா ஐ மீன் அந்த உணர்வ வந்து வார்த்தையா மாத்த முடியல. அதனால அந்த சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குலே முடிஞ்சிருது. முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெசிஃபை பண்ணி பர்ட்டிகுலரா ஒரு பாட்டுக்கானதா, ஒரு ஆல்பம்க்கானதா நான் ட்ரை பண்றேன். இந்த பூவிழி வாசல்லே பாட்டு வந்து ரொம்ப பீட்டா, அ ரொம்ப ஒரு நல்ல ஃபீலு. லைட்டா ஒரு எனர்ஜியா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எப்படி எக்ஸாக்ட்டா சொன்னா, இந்த "உன்னை தானே" அந்த பாட்டும், "வச்சுக்கவா நெஞ்சுக்குள்ள" அந்த 2 பாட்டும் மிக்ஸ் ஆன மாரி ஒரு ஃபீல். ஏன்னா 2மே யேசுதாஸ் சார் தான் பாடியிருப்பாரு. எனக்கு ரொம்ப புடிச்ச ஃபேவரைட் சிங்கர்ன்றனால, ஒரு தடவ கேட்டு முடிச்சோன டக்குனு முடிஞ்ச மாரி ஃபீல். மறுபடியும் கேட்கலாம், மறுபடியும் கேட்கலாம், மறுபடியும் கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் குடுத்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பூவிழி வாசல்லே ஃபேவரைட் சாங் ஆயிருச்சு. நல்லாருக்கும் கேட்டு பாருங்க. அடுத்து "அந்தப்புறத்தில் ஒரு மகாராணின்னு" இதுல ஒரு பாட்டு. "பேசுது நாராயணா", "ராஜன்னு" சொல்லிட்டு ஒரு பாட்டு அப்படின்னு மத்த பாட்டெல்லாம் டிஎம்எஸ் சார் பாடியிருப்பாரு. எனக்கு வந்து இந்த ஐடியாலஜி புரியல. டிஎம்எஸ் சார் பாடுன பாட்டு எல்லாமே வந்து எம்எஸ்வி சார் மியூசிக்ல எப்படி சாங்ஸ் எல்லாம் நமக்கு அது அந்த எம்எஸ்வி சார் 60 சாங்னா நமக்கு ஒரு 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 செட் ஆஃப் மியூசிக் மைண்ட்ல பாய்ஞ்சிருக்கும். இது வந்து பழைய பாட்டு, இது எம்ஜிஆர் பாட்டு, இது சிவாஜி பாட்டு அப்டின்னு நமக்கு டக்குனு மைண்ட்ல ஒரு செட் ஆஃப் மியூசிக் வரும்ல. டிஎம்எஸ் சார் பாடுனாலே அப்படிதான் இருக்கு. எனக்கு ஃபீலா இருக்கு. அத தப்பா டிகிரேட் பண்ணி சொல்லல. டக்குனு அந்த ஃப்ளேவர் வந்துருது. அது ராஜா சார் ஆரம்பிச்ச ஜோன்ல மியூசிக் சவுண்டிங்லாம் அப்படி இருந்தனால, ஒருவேள அவருமே அதுலேருந்து கன்டின்யூ பண்ணும் அப்படிங்கிற டைம்னால தான் இப்படி இருக்கோன்னு எனக்கு தெரியல. ஆனா டிஎம்எஸ் சார், ராஜா சாருக்கு பாடுனாலுமே நம்ம 60ஸ், 70ஸ் எம்ஜிஆர், சிவாஜி சார் சாங் கேட்குற மாரி தான் இருக்கு. ஆப்வியஸ்லி இந்த பாட்டு வேற சிவாஜி சார் பாட்டு தான். ஆனா அப்பயுமே நமக்கு யேசுதாஸ் சாரோ, இல்ல எஸ்பிபி சாரோ, மலேசியா வாசுதேவன் இந்த செட்ல உள்ள இவங்கலாம் பாடுனாங்கன்னா, அது அப்படியே இந்த இளையராஜா சார் வந்து உருவாகிட்டு இருக்காரு இசைஞானி. உருவாகி மீன்ஸ் அவரோட பிராண்ட் ஆஃப் மியூசிக் அந்த அப்படியே பேஸ்மெண்ட் செட் ஆகிட்டு இருக்க மாரி. ஸோ அந்த பூவிழி வாசல்லே பாட்டு இந்த ஆல்பத்தில நல்லா இருந்துச்சு. மொத்தம் 3 சாங்கும் வந்து 60ஸ் ஃப்ளேவர்ல இருந்துச்சு. இப்ப நான் அந்த கம்மியா பேசிட்டு போற பாட்டுலாம் நல்லா இல்லையோ, அதெல்லாம் அர்த்தம் கிடையாது. ஜஸ்ட் எனக்கு தோன்ற தாட். எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப புடிச்சிட்டனால அத பத்தி அதையே பேசுறேன். மத்த பாட்ட கம்மியா பேசுறேன். நான் கம்மியா பேசின பாட்டு நெறைய பேருக்கு ஃபேவரட்டா கூட இருக்கலாம். நீங்க கேட்குற உங்களுக்கே கூட நெறைய பேருக்கு புடிக்கலாம். ஸோ அதனால அத நான் குறைச்சு சொல்றதெல்லாம் கிடையாது. நம்ம இசைஞானி பேச வந்துட்டோம். எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண போறோம். இதுல ஒண்ணும் மேல, கீழன்லாம் எந்த பாட்டுமே கிடையாது. அதனால நான் கம்மியா சொல்ற பாட்ட எதுவும் நெனச்சுக்க வேணாம்.